நல்ல காலம் பிறக்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2021 மற்றும் 2022 காலகட்டங்களில் ராசியில் ராகுவும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருந்து கொண்டு உங்களை படாத பாடு படுத்தி எடுத்தனர். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருந்து கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையிடையே பலவித சண்டை சச்சரவுகளையும், புதிதாக மேரேஜ் பண்ணவங்க நிறைய பேர் டைவோர்ஸ் ஆனதும் இந்த 7ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவானே மிக முக்கிய காரணமாக இருந்தார். அதேபோல் ராகுவும் அவர் பங்குக்கு ராசியில் அமர்ந்து கொண்டு உங்களை எந்த ஒரு வேளையிலும் தெளிவான சிந்தனையை எடுக்க முடியாமல் எதற்கு எடுத்தாலும் ஒரு தாமதம், தடைகளை கடந்த காலங்களில் ராகு பகவானும் கேது பகவானும் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். பட் இப்போ ராகு கேதுவும் 5 மற்றும் 11ஆம் இடங்களில் இருப்பது ஜோதிடத்தை பொறுத்தவரை மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு என்பதால் இனிமேல் ராகு கேதுக்களை பற்றி எந்த ஒரு கெடுதல்களும் சொல்வதற்கு இல்லை. அதே போல 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் கடந்த வருடங்களில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பல பாக்கியமான விஷயங்களை தடை செய்து கொண்டு இருந்தார் என்றுதான் கூற வேண்டும். பல பேருக்கு திருமணம் ஆகாமலும் அவர்களுக்கு வயதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்காமல் இருந்ததற்கு கடந்த காலங்களில் 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவானே மிக முக்கிய காரணமாகவும் இருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, யாருமே உங்களை புரிந்து கொள்ளாத நிலைமை, வேலைக்கு சென்றால் மேல் அதிகாரி தொல்லை, வேலை இடத்திலும் உடன் இருப்பவர்களால் பல பிரச்சனைகள், அவர்கள் செய்த துரோகம் என்று அடுக்கடுக்காக உங்களுக்கு நடந்த கஷ்ட காலங்களை நாம் கூறிக்கொண்டு போகலாம். அந்த அளவிற்கு சனி பகவானும் ராகு கேதுக்களும் உங்களை படுத்து எடுத்து விட்டன என்றுதான் கூற வேண்டும். பட் சனி பகவானை பொறுத்தவரை தற்பொழுது அவர் 9ஆம் இடத்தில் இருந்து பயிற்சியாகி நடந்து முடிந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருப்பது ஜோதிடத்தை பொறுத்தவரை மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பு என்பதால் சனியாலும் இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் நடக்கப் போவது இல்லை என்பது உறுதியான ஒன்று. இப்போ 2 வருட கிரகங்களான சனியும் ராகு கேதுவும் ரிஷபராசிக்கு நன்மையை தரும் வகையில் இருக்கின்றனர். அதே போல இன்னொரு வருட கிரகமான குரு பகவானை எடுத்துக்கொண்டால் அவர் விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தேவையற்ற விரய செலவுகளை கொடுத்து வந்தார். வருகின்ற பணம் எப்படி செலவாகின்றது என்று தெரியாமல் எதற்கு எடுத்தாலும் செலவுகளை குரு பகவான் கடந்த காலங்களில் கொடுத்து கொண்டு இருந்தார். தற்பொழுது வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கும் குரு பெயர்ச்சியின் மூலம் குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கே இடம் பெயரப் போகின்றார். இது தற்பொழுது இருக்கும் விரயஸ்தானமான குருவை விட மிக நல்ல அமைப்பு என்பதால் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமேல் கடவுள் ஒளியேற்றி வைக்கப் போகின்றார் என்பதே உண்மையான ஒன்று. நான் ஏற்கனவே கூறியிருப்பேன், கோச்சார ரீதியாக மேசம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நல்ல அமைப்பு போய்கொண்டு இருக்கின்றது. அதற்கு இணையாக ரிஷபராசிக்காரர்களுக்கும் கோச்சார ரீதியாக நல்ல ஒரு அமைப்பாகத்தான் தற்பொழுது காணப்படுகின்றது. நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பல அதிர்ஷ்டங்களை இனிமேல் கடவுள் உங்களுக்கு வாரி வழங்குவார். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது ரிஷபராசியின் உருவம் மாடு ஆகும். மாடுகளை கடினமான வேலைகளை செய்வதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். அதாவது நமக்கு பயன்படும் வகையில் பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்றோம். இதனால் ரிஷபராசியினர் பிறருக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்றும் நல்ல உழைப்பாளிகள் என்று கூறப்படுகின்றது. மாடுகளை ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு பழக்கிவிட்டால் அவை தன் பழக்கத்தை எளிதில் மாற்றிக்கொள்ளாது. உதாரணத்திற்கு செக்கு மாடுகளை கூறலாம். இதனால் ரிஷபராசியினர் மாற்றங்களை விரும்பாதவர்கள் எனப்படுகின்றார்கள். மாடுகளுக்கும் இனப்பெருக்க காலம் என தனியாக எதுவும் கிடையாது. மனிதர்களைப் போல எந்த பருவ காலத்திலும் அவை இனவிருத்தியில் ஈடுபடும். ரிஷபத்தின் உருவம் மாடு. எஜமானிடம் மட்டும் பொறுமை, விசுவாசம் உடையது. மற்றவர்களை முட்டித் தள்ளும். அரைத்த மாவையே அரைப்பதில் வல்லவர்கள். மாடு வாயை அசை போடுவது போல எப்பொழுதும் சதா ஏதாவது யோசித்து கொண்டே இருப்பார்கள். மேசம் ராசி மாற்றத்தை விரும்புபவர்கள். ரிஷபம் ராசி உடனடியாக மாற்றத்தை விரும்ப மாட்டார்கள்.
மாடு போல பொறுமையானவர்கள். மேசத்தை தொட்டாலே பத்திக்கும். ரிஷபம் அப்படியல்ல, தொடர்ந்து கீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பழக்கப்பட்ட வேலையை தொடர்ந்து செய்வதில் வல்லவர்கள். சற்று சோம்பல் குணம் உள்ளவர்கள், ஆனால் கடின உழைப்பாளிகள். நிதானமான நேர்த்தியான போக்கு இவர்களிடம் இருக்கும். கபடமற்ற சொல்லும் செயலும் இயல்பான போக்கும் யதார்த்தமான சிந்தனையும் இவர்களிடம் இருக்கும். உறுதியான நடவடிக்கைகளும் உண்மையான பேச்சும் இதமான குணமும் இனிமையான உடன்பாடுகளும் சகிப்புத்தன்மையும் சாதிக்கும் குணமும் நினைவாற்றலும் நேர்த்தியான வாழ்க்கை பாதையையும் பொருளாசையையும் அதனை நிலையான வழிகளில் தேடுதல் இருக்கும். பாசம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதற்காக விட்டு கொடுப்பவராகவும் இருப்பார்கள். உணவுகளில் அதிக ஆர்வம் உள்ளவராகவும் கலைகளில் தேர்ச்சி உள்ளவராகவும் ஆராய்ச்சி உள்ளவராகவும் கடமையில் நேர்மையும் கண்ணியமும் கட்டுப்பாடும் உள்ளவர்களாகவும் மற்றவர்களை வழிநடத்தும் சிறந்த ஆசிரியர்களாகவும் இருப்பார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை வருட ஆரம்பமே உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்றமாக இருக்கப் போகின்றது. உதாரணமாக வீடு மனை வாங்க சிறந்த நேரம் இது. புதிதாக வண்டி வாகனம் வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட தூர பிரயாணம் செய்ய வேண்டும் என்று காத்திருந்த உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். இருக்கும் இடத்தை விட்டு வெகு தூர பிரயாணம், சுபகாரிய செலவுகள், மனதிற்கு மகிழ்ச்சியான காரியங்கள் என்று வருடத்தின் முதல் 3 மாதங்கள் சிறப்பாகவே அமையும். எதிர்பார்த்த பணவரவு தாராளமாக அமையும். திடீரென்று பணவரவு உங்களுக்கு வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கப் போகின்றது. வருடத்தின் பிற்பகுதி மாதங்கள் எல்லாம் உங்களுக்கு பொன்னான மாதங்களாகவே அமையப் போகின்றது. குறிப்பாக திருமணத்திற்காக காத்திருக்கும் உங்களுக்கு திருமணவரன் நல்லபடியாக அமைந்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் கூடி வரப்போகின்றது. பிள்ளைகள் வழியில் முன்னேற்றம் அடையப் போகின்றீர்கள். திருமணம் முடிந்த கையோடு புத்திர பாக்கியத்திற்காக காத்திருந்த உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வீடு தேடி வரப்போகின்றது. இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு தொழிலுக்காக செல்ல விரும்புவோர் தாராளமாக செல்லலாம். குறிப்பாக அண்டை மாநிலம், அண்டை நாடு, வெளிநாடு போன்ற இடங்களுக்கு வேலைக்காக நீங்கள் சென்று உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் வந்து அமர்வதால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறப் போகின்றது. நீண்ட நாட்களாக நடக்காமல் தள்ளிப்போன சுப காரியங்கள் அனைத்தும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எதிரிகளின் சூழ்ச்சியால் நீங்கள் சிக்கி இருந்த காலம் போய் தற்பொழுது எதிரிகள் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உங்களிடம் சரணடைவார்கள். அதிகப்படியான கடன் தொல்லையால் நீங்கள் சிக்கியிருந்த காலத்தில் கடன்காரர்களுக்கு பதில் சொல்லி நீங்கள் அவமானப்பட்டது உங்கள் நெஞ்சில் நீங்காத வடுவாக இருந்திருக்கும். தற்பொழுது அந்த நிலைமை மாறி மலையளவு கடன் இருந்தாலும் கடுகு அளவு சிறிதாக போகும். கேட்ட இடத்தில் கடன்கள் கிடைக்கும். உடல்நிலை சரியில்லாத உங்களுக்கு மருத்துவத்தின் மூலமாகவும் அறுவை சிகிச்சையின் மூலமாகவும் உடல்நிலை தேறி மீண்டு வருவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரிவினைகள் நீங்கும். நண்பர்கள் மூலமாக ஆதாயங்கள் உண்டு. குறிப்பாக பார்ட்னர்ஷிப் வகையில் பணத்தை முதலீடு செய்யலாமா என்று நினைத்திருந்த உங்களுக்கு இது ஒரு பொன்னான காலம். வருடத்தின் எஞ்சிய 9 மாதங்களை பயன்படுத்தி தகுந்த இடத்தில் முதலீடு செய்து உங்களின் லாபத்தை இரட்டிப்பாக்கிக் கொள்ளலாம். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று கூறிவிட்டு கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஜென்மராமர் வனத்தில் சீதையை சிறை வைத்ததும் என்ற பாடல் ஒரு சிலருக்கு நன்றாக தெரியும். அந்த கூற்றின்படி லக்னத்தில் குரு வந்தால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்துவார். அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து வாழ்க்கையை சுமூகமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக ரிஷபராசி கணவனோ அல்லது மனைவியோ உங்கள் வாழ்க்கை துணையிடம் பேசும் பொழுது பார்த்து பேசுவது நல்லது. சிறிய வார்த்தை கூட தீப்பொறியாக மாறி குடும்பத்தில் சலசலப்பை உண்டாக்கலாம். கால பைரவர் வழிபாடு சிறந்தது. மே மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வந்து அமர்வதால் தடைப்பட்ட குலதெய்வ வழிபாடு மீண்டும் எடுத்து நடத்துங்கள்.
வாழ்க்கையில் இதுவரை உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்தும் எளிதில் கிடைக்கப் போகின்றது. ரிஷபராசிக்கு 8ஆம் இடமான குரு பகவான் சிலருக்கு குலதெய்வங்கள் பூர்வீகத்தை மறையச் செய்ய பண்ணியிருப்பார். அதன்படி குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடுவது, குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தின் படங்களை வைத்து 9 வாரங்கள் நெய் தீபம் போட்டு வருவதும் நல்லது. இரவு பகலாக வேலை செய்து உங்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லை என்று எண்ணிய உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு மிக பெரிய மாற்றத்தை உண்டாகப் போகின்றது. ரிஷபராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி பயணிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் காணப் போகின்றீர்கள். குறிப்பாக 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டிலேயே பயணிப்பதால், அதுவும் காலபுருஷ லக்னத்திற்கு 11ஆம் வீடாக இருப்பதால், ஒரு வேளைக்கு 2 வேலை செய்து அதன் மூலம் நல்ல லாபம் ஈட்ட போகின்றீர்கள். உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். மற்ற கிரகங்கள் 1 மடங்கு கொடுத்தால் ராகு பன்மடங்கு கொடுப்பார். அப்படிப்பட்ட ராகு உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 11ஆம் வீட்டில் சென்று கொண்டிருப்பதால் எதிர்பாராத திடீர் தனவரவு உண்டு. குறிப்பாக ரிஷபம் ராசிக்கு 11ஆம் வீட்டில் செல்லும் ராகுவின் வீட்டு அதிபதி உங்கள் ராசியிலேயே செல்வதால் எதிர்பாராத தனவரவுகள், வங்கியின் சேமிப்பு உயர்வது, கேட்ட இடத்தில் உடனே பணம் கிடைப்பது போன்ற மனதிற்கு இனிமையான லாபகரமான சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. பெண்களை பொறுத்தவரை வேலையில் காரணமாக வெவ்வேறு ஊர்களில் இருந்தவர்கள் இப்பொழுது சேர்ந்து வாழும் நிலைமையை உருவாக்கும். திருமணம் தள்ளிப்போய் வந்த சிலருக்கு இப்பொழுது திருமண யோகம் கிட்டும். சிலருக்கு மனம் விரும்பியவரையே மாலையிட்டு மனம் முடிக்கும் வாய்ப்புகள் அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். திருமணம் போன்ற உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து மகிழும் வாய்ப்புகள் உண்டு. குடும்ப விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி சிறு சச்சரவுகளை சமாளித்து அனைவரின் நன்மதிப்பையும் அன்பையும் பெறுவீர்கள். புத்திரர் வழியில் மகிழ்ச்சி அடையும் வகையில் நிகழ்ச்சிகள் நடைபெறும். மறைமுக சேமிப்புகள் மனநிறைவை தரும். ரிஷபம் ராசிக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். அனைத்து ரிஷபம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.